Hello everyone, welcome to my class. Dr. Shobana's notes are now available for General English semester 1, semester 2, semester 3 and semester 4. So 4 semestersக்குமான General English notes என்கிட்ட அவைலபிளாக இருக்கு. இது எல்லாம் PDF மெட்டீரியலாக உங்களுக்கு கிடைக்கும். The cost of the material is ₹70. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலகிராம் மூலமாக 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணணும். இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நாம் பார்க்க போகிற ஷார்ட் ஸ்டோரி ஸ்கூல் ஃபார் சிம்பத்தி. இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. இது யூனிட் 2ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஓகே, ஸோ இதை எழுதினவர் ஈவி லியூகாஸ். பிஃபோர் வி கெட் இன் டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அபவுட் த ஆத்தர் இன்ட்ரடக்ஷன், அடுத்ததான் இந்த ஸ்டோரி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம சம்மரிக்குள்ளே போக போகிறோம். ஓகே, ஸோ எட்வர்ட் வெரல் லியூகாஸ், இதுதான் அவரோட ஃபுல் நேம். அதனால தான் ஈவி லியூகாஸ்ன்னு ஷார்ட் ஃபார்ம்ல இங்கே எழுதியிருக்காங்க. ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் எட்வர்ட் வெரல் லியூகாஸ். He was born on June 1868. டேட் வந்து கன்ஃபார்மாக தெரியல 11th or 12th ஜூனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூன் 1868ல பிறந்திருக்காரு. 26th ஜூன் 1938ல இறந்துட்டார். He was an English humorist, essayist, playwright, biographer, publisher, poet, novelist, short story writer and editor. அதாவது பன்முகத்தன்மை கொண்டவர். பாருங்க, அவர் வந்து மல்டி டைமென்ஷனலா, மல்டி டேலண்டடா பார்க்குறோம். நிறைய அவர் வந்து அவருக்குள்ள நிறைய திறமைகள் இருந்திருக்கு. எஸ்ஏயிஸ்டா, ஒரு ஹியூமரிஸ்டா கூட இருந்திருக்காரு. பயோகிராஃபரா, பிளே ரைட்டா, பிளேனா டிராமா எழுதுறவர், பயோகிராஃபி எழுதுறவர், அதனால பயோகிராஃபர், நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, பப்ளிஷர், போயம்ஸ் எழுதியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு, எடிட் பண்ணியிருக்காரு, பேப்பர்ஸ் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எடிட்டராகவும் சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இத்தனை விதமான திறமைகளும் உள்ளடக்கியவர் தான் ஈவி லியூகாஸ். The School for Sympathy is a short story by E.V. Lucas that explores the theme of empathy and understanding others' feelings. Okay, இந்த ஷார்ட் ஸ்டோரி எதை பற்றியது அப்படின்னா தீம் ஆஃப் எம்பத்தி பற்றியது. சிம்பத்தினா மற்றவங்க மேல இறக்கம் காட்டுறது. ஓகே, எம்பத்தி அப்படின்னா என்னன்னா மற்றவங்களோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யறது எம்பத்தி. ஓகே, ரெண்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா தான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? கஷ்டப்படுறவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் வந்து எம்பத்தி. ஓகே, ஸோ அப்படி ஒரு ஸ்டோரி தான் நம்ம படிக்க போறோம். சம்மரி ஆஃப் த ஸ்கூல் ஆஃப் சிம்பத்தி, இதுதான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறது. ஸோ நான் வந்து இதுல சம்மரியாவே கொடுத்து நான் அதுக்கான மீனிங் சொல்ல போறேன். ஸோ ஐம் நாட் அஸ் யூஷுவல், ஐம் நாட் கோயிங் டு கிவ் த லிங்க் கொடுக்க மாட்டேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்துட்டு எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னுமே ஞாபகம் நல்லா இருக்கும், படிக்கவும் ஈஸியா இருக்கும். ஓகே, எஸ், சம்மரிக்குள்ள போலாம். இன்ட்ரோடக்ஷன். The School for Sympathy by E.V. Lucas is about an unusual school that focuses on teaching moral values, particularly sympathy. So இந்த டைட்டிலே பாருங்க, ஸ்கூல் ஃபார் சிம்பத்தி, சிம்பத்தி அனுதாபத்திற்கான ஒரு ஸ்கூல்ன்ற மாதிரி அந்த இதுக்கு டைட்டில் வச்சிருக்காரு ஷார்ட் ஸ்டோரிக்கு. அப்போ இந்த ஸ்டோரி வந்து ஒரு வித்தியாசமான ஸ்கூலை பற்றிய ஒரு ஸ்டோரி தான் நாம பார்க்க போற கதையில டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, திஸ் ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல என்ன விஷயம் வித்தியாசமா இருக்கு, யூனிக் ஸ்கூல், இது அன்யூஷுவல் ஸ்கூல், அன்கன்வென்ஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. அன்கன்வென்ஷனல் அதாவது பொதுவா எல்லா ஸ்கூல் மாதிரி இல்லாம இது வித்தியாசமா இருக்கு, அதான் அன்யூஷுவல், அன்கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். இட் ஃபோக்கஸஸ் ஆன் டீச்சிங் மாரல் வேல்யூஸ், மாரல் வேல்யூஸை வந்து போதிக்கிற ஒரு ஸ்கூல். மாரல் வேல்யூஸ் வந்து எல்லா ஸ்கூல்லையும் ஒரு பாடமா வச்சிருப்பாங்க, பட் அதை மட்டும் மெயினா டீச் பண்ற ஒரு ஸ்கூல். அதுலயும் பர்டிகுலரா சிம்பத்தி, மற்றவங்க மேல இறக்கப்படணும் அப்படிங்கறத தான் மெயின் குவாலிட்டியாவே அந்த ஸ்கூல்ல டீச் பண்றாங்க. The story is narrated by a visitor to a school. ஸோ இந்த ஸ்டோரியை நரேட் பண்ற மாதிரி ஒரு நரேட்டர் அந்த ஸ்கூலுக்கு விசிட்டரா போறாரு, அவர் சொல்ற மாதிரி தான் அந்த கதை அமைஞ்சிருக்கு. மிஸ் பீம் இஸ் த ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஸ்கூல். இந்த ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸ் பேரு மிஸ் பீம். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஸ் பீம் இஸ் த ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஸ்கூல். ஷி இஸ் டெடிகேட்டட்
to helping her students understand the difficulties of disabled people. இவங்களோட வேலை என்னன்னா ரொம்பவே டெடிகேட்டடா பண்றாங்க. அதாவது தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த உண்மையில கஷ்டப்படுறாங்களே, சேலஞ்சு, பிசிக்கலா டிசேபிள்டா இருக்காங்களே, மாற்றுத்திறனாளிகள்னு சொல்றோம். பிசிக்கலி டிசேபிள்டு, சேலஞ்சு அப்படின்னு சொல்றோம்ல, அவங்களோட பிரச்சனைகளை உணர்ந்து இவங்க உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ரொம்பவே மெனக்கடுறாங்க மிஸ் பீம் ஸ்கூல். இப்ப அவங்க ஸ்கூல்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். The narrator notices that Miss Beam's school is different from others as it focuses more on character building. இவங்களோட ஸ்கூல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா இதோட மெயின் சிஸ்டமே என்னன்னா கேரக்டர் பில்டிங் தான். டீச்சிங் அப்படிங்கிறத விட பாடம் தியரிஸ் எல்லாம் டீச் பண்ணல, கேரக்டர், ஒவ்வொரு குழந்தையோட கேரக்டர் பில்ட் பண்றாங்க. உலகத்தை பாக்குற பார்வையை வேறுபடுத்தி காமிக்கிறாங்க. உலகத்துல எல்லாத்தையும் நேசிக்கணும்னு கத்து கொடுக்குறாங்க. The students are taught not just lessons from books but about life. இப்போ புக்ஸ்ல இருக்க பாடம் மட்டும் கத்து கொடுக்கல, லைஃப் பத்தியும் உங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. The children are taught to behave like physically challenged people and experience the difficulties. So இந்த ஸ்கூல்ல என்ன சொல்லி தராங்கன்னா, அங்க இருக்கிற அந்த குழந்தைங்க, அந்த children, they are taught to behave like physically challenged people. அதாவது அவங்களுக்கே ஊனமுற்ற அந்த குழந்தைகளுக்கு ஊனம் வந்தா எப்படி இருக்கும், அதாவது அவங்க மாற்றுத்திறனாளிகளா ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த டிஃபிகல்டிஸ். அப்போ மாற்றுத்திறனாளிக்கு என்ன கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளையும் உணர வைக்கிறாங்க. The narrator observes children behaving in ways that seem odd, like limping or wearing bandages on the eyes. முதல் நரேட்டர் பொறுப்பு அவருக்கு ஒண்ணுமே புரியல. நிறைய குழந்தைங்க வந்து அப்படி நொண்டி நடந்துட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைங்களோட கண்ணுல வந்து கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. மிஸ் பீம் believes that by doing so children develop deeper empathy for others. மிஸ் பீம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி எல்லாம் இருந்தா நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுதான் குழந்தைங்களுக்குள்ள அந்த எம்பத்தி ஃபார் அதர்ஸ், மற்றவங்களோட பிரச்சனைகளை தன்னோடது மாதிரி பாவிக்கணும் இல்லையா, அது மாதிரி பாவிச்சு ஹெல்ப் பண்ணணும். அததான் வந்து அவங்க கத்து தர்றதா சொல்றாங்க. ஓகே, த அன்யூஷுவல் மெத்தட். அப்படி என்ன அன்யூஷுவல் மெத்தட், அது எப்படி பண்றாங்க இன்னும் கிளியரா இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்கோம். மிஸ் பீம்ஸ் டீச்சிங் மெத்தட் இன்வால்வ்ஸ் அசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு லிவ் எ டே அஸ் இஃப் தே ஹாவ் அ டிசபிலிட்டி. அதாவது மிஸ் பீமோட டீச்சிங் மெத்தட்ல என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா ஒரு நாள் முழுக்க அவங்க இருக்கணும். எப்படின்னா டிசேபிள்டு இருந்தா, ஒருவேளை அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருந்தா, டிசேபிள்டா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி நடந்துக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சைல்டுக்கு, ஒவ்வொரு குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. தே எக்ஸ்பீரியன்ஸ் அ பிளைண்ட் டே, a deaf day and lame day. அந்த மாசத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கு வரும் போல இருக்கு. பிளைண்ட் டேயா ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை ஃபுல் டே, காலையில ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க குழந்தைங்க, காலையில எந்திரிக்கிறப்பவே நைட்டே அவங்க கண்ணை வந்து கட்டி விட்டுடுறாங்க. ஸோ மார்னிங் எந்திரிக்கிறப்பவே அவங்க வந்து கண்ணை திறந்து அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அன்னைக்கு ஃபுல் டே அவங்க பிளைண்டா தான் இருப்பாங்க. அப்போ அவர் கேட்பாரு, யாரு, இது வந்து புக்ல இருந்து நான் சொல்றேன், இதுல கொடுக்கல, பட் இட் இஸ் ரிட்டன் இன் த ஸ்டோரி. என்ன கேட்பாருன்னா, அந்த குழந்தைங்க எல்லாம் இது பண்ணி பார்க்க மாட்டாங்களா, தெரியாம எடுத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்களான்னு கேட்கிறாரு. அப்படி பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நீ அப்படி சீட் பண்ணக்கூடாது, ஒரு நாளைக்கு மட்டும் தானே நீ ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ த சில்ட்ரன் டூ நாட் ஹாவ் சச் அந்த ப்ராக்டிசஸ், ஸ்மால் ப்ராக்டிஸ் எல்லாம் அவங்க பண்றதில்ல. ஸோ தே எக்ஸ்பீரியன்ஸ் அ பிளைண்ட் டே, ஃபுல் டே அவங்க பிளைண்டா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துக்கும். எப்படி ஒரு பிளைண்டா இருந்தா மற்றவங்களோட டிபெண்டன்ஸோட தான் அவங்க வாழ முடியும் இல்லையா, அதே மாதிரி உண்மையில ஒருத்தர் நீங்க அந்த குழந்தைங்கிட்ட அந்த ஃபீலிங்ஸ உருவாக்குறாங்க. நீ பிளைண்டா இருந்தேன்னா அப்பதானே அந்த வேதனை தெரியும், அதனால அப்படி பண்றாங்க. அதே மாதிரி டெஃப் டே, அதே மாதிரி லேம் டே. அந்த குழந்தைங்க என்ன சொல்லும்னா, அவர் கேட்கிறப்போ டெஃப் டேயா இருக்கிறது கூட பரவாயில்ல, கேட்காத மாதிரி இருந்துக்கலாம், எதையுமே வந்து காதுல வச்சு அடிச்சா கூட அது தட் இஸ் நாட் ஓகே, தட் இஸ் ஓகே. ஆனா டம் டே, அதாவது பேசாம இருக்கணும், அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்குதுங்க பிள்ளைங்க. அதே மாதிரி பிளைண்ட் டே, ஓகே, அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. லேம் டே கூட இப்படி குதிச்சு ஏதோ விளையாட்டு போக்குல செஞ்சுடுறாங்க, ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு அது தெரியல. பட் பிளைண்ட் டேயும் டம் டேயும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க.
ரொம்ப ரொம்ப மோசம் பிளைண்ட் டேன்னு தான் சொல்லுவாங்க. வேர் தே சிமுலேட் பிசிக்கல் இம்பேர்மெண்ட்ஸ், அதாவது அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு நாள் கொடுக்குறாங்க இல்லையா, அது அன்னைக்கு அவங்க என்ன பண்ணணும், அந்த பிசிக்கல் இம்பேர்டா இருந்தா, அதாவது மாற்றுத்திறனாளியா இருந்தா என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. தீஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிசைன் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை டிசேபிள்டு பீப்புள். அப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணுது, இதெல்லாம் ஏன் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சேலஞ்சஸ். அவங்களுக்கு புரியணும் இல்லையா அந்த சவால்கள், அந்த சேலஞ்சஸ் புரியணும். யாரோட சேலஞ்சஸ், த டிசேபிள்டு பீப்புளோட சேலஞ்சஸ். அதனால இதை பண்றாங்க. பை லிவிங் த்ரூ தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் மோர் கம்பேஷனேட். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க வாழ்றப்போ ரொம்பவே நல்லா அவங்களுக்கு புரியும். அப்போ அவங்க நம்மெல்லாம் இப்போ ரோட்ல எல்லாம் போறப்போ ஒரு பிளைண்டை பார்த்தோம்னா ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அந்த நேரம் நமக்கு நேரம் கூட அதுக்கு ஒதுக்க முடியாது, போயிட்டு இருப்போம். நிறைய பேர், ஒரு சில பேர் தான் மெனக்கெட்டு என்ன பண்ணுவோம், போய் ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சரி யாரோ பண்ணுவாங்க நம்ம பாட்டு போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி தான். ஒரு இறக்கம் மட்டும் படுவோமே ஒழிஞ்சு போய் அந்த இடத்துல நின்று அவங்களோட ஃபீலிங்ஸை உணர்ந்து ஹெல்ப் பண்ற இடத்துல ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை உருவாக்க தான் மிஸ் பீம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு இறக்கப்பட்டா மட்டும் போதாது, அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம ஃபீல் பண்ணி உதவணும் அப்படிங்கிற மாதிரி. By living through these experiences, students become more compassionate. ரொம்பவே கம்பேஷனேட்டா மாறுறாங்க. இறக்கத்தோட உதவும் குணத்தோடய சேர்ந்து அவங்க வராங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ நரேட்டர் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒன் டேல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். The narrator interacts with a girl who is on her blind day with her eyes bandage. So இது எல்லாமே பார்த்துட்டாரு, எல்லாத்தோடய பேசிட்டாரு. இப்போ அவருக்கு என்ன ஒரு ஒர்க் அப்படின்னா, அன்னைக்கு அவருக்கான டியூட்டி என்னன்னா, ஒரு ஒரு பிளைண்ட் டே, ஒரு பொண்ணுக்கு பிளைண்ட் டே, அதாவது அன்னைக்கு அந்த பொண்ணோட கண்ணில் வந்து பேண்டேஜ் போட்டிருக்காங்க. அவ கூட பேசிட்டே வர்றாரு, இன்ட்ராக்ட் பண்றாரு. இன்ட்ராக்டிங் மீன்ஸ் conversing with a girl whose eyes are bandaged. She talks about how difficult it is to be blind more than any of other challenges. அவ தான் சொல்றா, பிளைண்டா இருக்கதான் இருக்கிறதுலயே ரொம்ப கொடுமையானதா இருக்கு, மற்ற எல்லா சேலஞ்சும் நான் பண்ணியிருக்கேன், இதுதான் ரொம்ப கொடுமையா இருக்குன்னு சொல்றா. She explains how it makes her more aware of the struggles of blind people. அவ சொல்றா, பிளைண்ட் பீப்புளுக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுது. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றாங்க அவங்க, நான் எங்கேயாவது இடிச்சுக்கணும்னு பயமா இருக்கு, யாராவது என்னை ஹர்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு, எனக்கு பயமாவே இருக்கு. ஸோ I realize how it is so என்னது struggling for blind people அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த blind people வந்து they would struggle, their struggles would be more அப்படிங்கறத அவ உணர்றா. The narrator is impressed by the maturity and understanding shown by children. அப்போ ஒரு விஷயத்த சொல்லி புரியறதை விட அனுபவ ரீதியா அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிறப்போ it shows much of their maturity. It brings much of their maturity outside. அப்போ அவங்களோட மெச்சூரிட்டி வந்து வெளியே வருது. அந்த சின்ன வயசுலயே அவங்க நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ கன்க்ளூஷன் என்ன எழுதலாம், the story emphasizes the importance of, இதுதான் of course he has had a very good experience. நரேட்டருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுல. ஒரு நிறைய விஷயம் வந்து அவர் ப்ராக்டிக்கலா இருக்கப்போ குழந்தைங்க எப்படி எல்லாம் கத்துக்கிறாங்கன்றத தெரிஞ்சுட்டாரு. The story emphasizes the importance of moral education, especially learning to care for others. அப்ப இந்த ஸ்டோரி மூலமா மத்தவங்களுக்கு எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஸ்டோரி இன்சிஸ்ட் பண்ணுது. The narrator leaves the school with a deep admiration for Miss Beam's method of teaching. அப்போ நரேட்டர் ஸ்கூல்ல விட்டு போறப்போ மிஸ் பீம் ரொம்பவே பிரைஸ் பண்ணிட்டு போறாரு அந்த மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்காக. The story shows that a more empathetic society starts with understanding others' pain. அதாவது இந்த ஸ்டோரி மூலமா என்ன ஒரு மெசேஜ் அப்படின்னா, ஒரு எம்பாத்தட்டிக் சொசைட்டி, நான் சொன்னேன் இல்லையா எம்பாத்தட்டிக் பீப்புள் தான் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டி உருவாகணும். மற்றவங்களோட வேதனைகளை புரிஞ்சு அவங்களோட கஷ்டத்துல நம்ம பங்கு எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும், அவங்களோட வழிகளை நம்ம உணரணும். அப்பதான் நம்ம எம்பத்தட்டிக்கா மாறுவோம் அப்படின்னு அந்த ஸ்டோரி சொல்லுது. The story shows that a more empathetic society starts with understanding others' pains. அப்போ ஒரு empathetic society வேணும்னா நம்ம we should understand others' pains. Okay, so with this I conclude this essay. Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.